திவ்யாஸ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி வந்து நவம்பர் 30. ஃபெஞ்சல் புயல்னால இன்றைக்கி சென்னையில் பயங்கர மழை இருக்கும் அப்படின்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மழை எப்படி இருந்தது, இன்றைக்கி நாள் முழுக்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். சரி வாங்க vlog ஆரம்பிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃபெஞ்சல் புயல் பற்றின நியூஸ் தான் நிறையா இருந்துச்சு. ஒரு நியூஸ் சேனலும் இன்ட்ரெஸ்டிங்கான தம்ப்நெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கே பயமுறுத்துகிற மாதிரியாக இருந்துச்சு. 29ஆம் தேதி ராத்திரியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ராத்திரியெல்லாம் நல்ல மழை. 30ஆம் தேதி சனிக்கிழமை தான் அப்படிங்கிறனால பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது, பையனுக்கு லீவு. அவளுக்குமே லீவ் விட்டாங்க, அதனால் காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சனால வெளியில் தண்ணி நின்றுட்டு இருந்தது. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுமோ அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு கீழே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 9 மணி. வீட்டுக்குள்ளேயே இருட்டாக தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், நான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் தண்ணி நின்றுட்டு இருந்தனால வண்டி ஏதாவது வேகமாக போச்சுன்னா இந்த மாதிரி கேட் வழியாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருந்தது. இந்த பீச்சிலலாம் வேவ்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ மழையும் விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லன்ச் செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் லேட்டாக வேலைய ஆரம்பித்தனால எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டு இருந்தது. அதனால் சிம்பிளான லன்ச் சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஃபஸ்ட்டு ரசம் செய்யலாம்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் இருந்தது, அதனால் நெல்லிக்காய் சாதம், கருவேப்பிலை இஞ்சி துவையல் செய்யலாம் அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட ஃப்ரைம்ஸும் பொரித்து கொடுத்துட்டா குழந்தைங்க எது கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அதையும் பொரிச்சாச்சு. ஸோ இதுதான் எங்கள் லன்ச். நெல்லிக்காய் சாதம், அது கூட ஃப்ரையம்ஸ், அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி துவையல். கிட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாயங்காலத்துக்கு மேலே காற்று நல்லா வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ பக்கத்தில் ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு. கார்பரேஷன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகலாங்க. இது மாதிரி கரண்ட்டுமே எதுவும் கட் ஆகலை. ஆனால் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோவாக இருந்தது. சனிக்கிழமை யூஸ்வலி பையனுக்கு வயலின் கிளாஸ் இருக்கும், ஆனால் கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்தது, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மண்டே வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அப்பப்போ சைக்ளோன் பற்றின நியூஸ் பார்த்து அப்டேட்டடாக தான் இருந்தோம். சாயங்காலம் 5:30 மணிக்கு புயல் கரையை கடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷன் கிடையாது, ஸோ யூடியூப்பில் தான் நியூஸ் பார்ப்போம். தற்போதே புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கு. இனி வர நாளைய தினம் வந்து கடல் கொந்தளிப்பு முழுமையாக அமைதியாகிவிடும் என்று நினைக்காமல் நாளையும் இந்த கடல் கொந்தளிப்பும் கடக்கலாம். தற்போதைய நிலையில புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல சற்று தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த புயலுடைய மழை வந்து ராத்திரிக்கு மேலே நின்றுச்சு. அதே மாதிரி தண்ணியுமே வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெளியில் எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வேலை செய்யலை, அதனால் ஒரே இருட்டாக இருந்தது.
வீடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. ப்ளாகில் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஏரியாவில் வெளியில் தண்ணி நின்றுருந்தது, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளெல்லாம் வரல. அதே மாதிரி கரண்ட்டும் கட் ஆகலை. ஸோ வெளியில் தண்ணி நின்றுருந்தனால நாங்கள் வெளியில் எங்கேயும் போகல. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டனால இன்றைக்கி ஃபுல்லாக சமாளிக்க முடிஞ்சது. ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல. ஒரு நார்மலான டே மாதிரி தான் இருந்தது. வீட்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்த்து பயந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஃபெஞ்சல் புயல் உங்கள் ஏரியாவை அஃபெக்ட் பண்ணியிருந்ததுன்னா உங்கள் ஏரியாவில் மழை நிலவரம் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வ்ளாகை பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நானும் இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.